ஆன்டி கிரைஸ்ட்னு வந்து சொல்றாங்க, ரைட்டா? ஆமா, யாரு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கான தேடல் இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க ட்ரம்பா இருக்கலாம், மிஸ்டர் பீஸ்டா இருக்கலாம். செத்துட்டு நீங்க என்ன ஒண்ணு பண்ணாம விட்டுட்டேன்னு சொல்லி லைட்டா பயப்படுவீங்க. பயப்படுற விஷயம் என்னன்னா, என்னோட பிரவுசர் ஹிஸ்டரி டிலீட் பண்ணாம விட்டது. இலுமினாட்டி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ எனக்கு வந்து தெரிஞ்சிடும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது. ஆல் ஐ நோ. பானிபூரி கடைகள் அதிகரிச்சிருச்சு, பத்தி கடையை காணோம். இப்படி ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கான்ஸ்பிரசிய, அதாவது நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு சிமுலேஷன். சோ நம்ம இறந்துட்டோம்னா வந்து ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிட்டோம், செத்துட்டோம். என்னது செத்துட்டுமா? சாவர மண்ணுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறட்டா, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இல்லாட்டி எங்க போன வந்து உசுரோட இங்கேயே உலாத்திக்கிட்டு நம்ம செத்ததை பத்தி நம்ம சந்தோஷமாவே அணுகுவோம், அவரு செத்ததை வந்து நம்ம சந்தோஷமா அணுக வேண்டாம். யார் இந்த உலகத்துல செத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாரும் வாழணும். எனக்கு ஒரு ஆன்சர் இருக்கு, ஆனா நான் சொன்னா நீங்க கட் பண்ணிடுவீங்க. தமிழ்நாட்டின் யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும், கருத்து கூட மோதுரா. என்ன இருந்தாலும் சரி, நாங்க வந்து பாரிஸ் ஆளுனுக்கு சப்போர்ட்டா தான் பேசியிருக்கோம். அவரு என்ன சொல்லுவாரு, யாருக்கும் நீங்க கன்னிசம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரு, ரைட்டா? ஆனா இவங்க பாருங்க பாரிசாலன் கன்னிசம் பண்றீங்க. வாட் இஸ் திஸ்? இருந்தாலும் நாங்க வந்து பாரிசால நண்பரை வந்து நாங்க தாக்கல. தாக்குறீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இது கேட்டா தாக்க தான் தோணுது. ஏன்னா நாங்களாம் 5 அடி கேங்ஸ்டர்ஸ். ஒருவேளை இன்னைக்கு நீங்க செத்துட்டு நீங்க என்ன ஒண்ணு பண்ணாம விட்டுட்டேன்னு சொல்லி லைட்டா பயப்படுவீங்க. பயப்படுற விஷயம் என்னன்னா, என்னோட பிரவுசர் ஹிஸ்டரி டிலீட் பண்ணாம விட்டது. உலகத்துல ஒவ்வொரு ஆண் மகனோட பயமும் வந்து ஆளுங்க கேட்கல, நீங்க ஏன் வந்துட்டு இன்காக்னிட்டோ பாய்க்காம விட்டீங்க அப்படின்னு. நான் பொறுமை இல்ல. அந்த அளவுக்கு எங்களுக்கு பொறுமை இருந்தா நாங்க எங்க இருக்கோம்? நான் ஒரு 3 பாடியை பொச்சு வச்சிருக்கேன் வீட்டு பின்னாடி. பாடினா என்ன பொம்பளைங்க போடுவாங்க அதுவா? ஐயோ யார்ட்டியா காமெடி பண்ணிட்டாரு. 3 டெட் பாடிஸை புதைச்சு வச்சிருக்கேன். வால்டர் ஒயிட் மாதிரி அதெல்லாம் எங்க இருக்குன்றத சொல்லிட்டு சாகணும், சொல்லாம செத்துருவோம்னு பயமா இருக்கு. உண்மைதான் டிடி சொன்னது. வவ்வால் வந்து ஒரு டிலூஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு. இந்த மெசேஜ 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா ரத்த கைக்கு சார். செத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும், அவுட்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆர்வமா இருக்காங்க. முன்ன காலத்துல வந்து ஓடின்ற கடவுள் கூட இந்த ஒரு விஷயத்தை தேடி வந்து எல்லாத்தையும் புடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றத வந்து நான் காட் ஆஃப் வார் கேம் வழியா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸாக்ட்லி நம்ம எங்க போறோம் அப்படின்றத வந்து நம்ம இப்ப செத்துட்டோம் இல்லையா, பார்த்துட்டு நம்ம ஆளுங்களுக்கு சொல்லணும். எந்த யூடியூபருமே வந்து இவ்வளவு மெனக்கட மாட்டாங்க. யூடியூப் அறிவை வளர்க்கறதுக்காக நாங்க செத்துருக்கோம். யார் யாரோ வீடியோ பாக்குறீங்க, இந்த சனிக்கிழமை ஒரு எபிசோட் வருது, கண்டென்ட்டே இல்ல, அதுல காமன் தான் இருக்கு. என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? நான் ஒரு சில ரீசர்ச் பண்ணும்போது எனக்கு ஒண்ணு கிடைச்சிச்சு. இதுக்கு பேரு வந்து குவாண்டம் இம்மோர்டாலிட்டின்னு சொல்லுவோம். டிடி செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி நான் செத்து போறேன்னு வச்சுப்போமே. ஜாலி. நான் செத்து போற அந்த ஒரு நொடி இன்னொரு யூனிவர்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும்னு சொல்லுவாங்க. என்னோட பாடி மட்டும் தான் இங்க சாகும். என்னோட இன்னொரு செல்ஃப் வந்துட்டு இன்னொரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல இப்போ உயிரோட பேசிக்கிட்டு இருக்கும். என்னோட மெமரிஸ் வந்து அந்த செல்ஃபுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிரும். சொல்ல முடியாது. நான் இப்ப இதே யூனிவர்ஸ்ல இதே டைம்ல 5 யங்ஸ்டர்ஸ் பாட்காஸ்ட்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது கரண்ட் வெடிச்சு நான் செத்து போயிருக்கலாம். ஆனா அந்த மெமரி வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிட்டு இங்க நான் ஸ்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு உண்மை ஆகல, அந்த இடத்துல மட்டும் தான் எனக்கு ஆயிருக்கு. இதுதான் குவாண்டம் இம்மோர்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்க ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்குதா? நோலன் படம் மாதிரி. நோலன் படத்தை பத்தி ஒரு ஓலன் பேசுறான். ஆரி ஓலனா வன்மத்தை கக்குறது, செத்தால வன்மத்தை கக்குறத மட்டும் விடுறது இல்ல. ஜி நீங்க சொல்லுங்க ஜி. நம்ம டெக்னிக்கலி வந்து நம்ம எல்லா நாளும் செத்துட்டு தான் இருக்கோம். வி க்ரோ எவ்ரிடே. எத்தனை தடவை செத்தனை எனக்கே தெரியாது இந்த அளவுக்கு காமா வர்றதுக்கு அப்படின்னு. எவ்ரிடே வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம டெய்லி செத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்ப நீங்க வந்து சாவ விட்டு ஒரு பிலோசபிக்கலா வந்து பாக்குறீங்க. இல்ல, நான் வந்து சாவு வந்து ஒரு ஹாபியா வச்சிருக்கேன்னு சொல்ல வரேன். ஃபோர்த் ஸ்கிரீன் பிரேக் பண்ணி கேக்குறேன். உங்க வாழ்க்கையில கடந்த 10 வருஷத்துங்களை பாருங்களேன். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க எப்படி மாறி இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ரீகால் பண்ணி பாருங்க. ரீகால் பண்ண முடியலன்னா நீங்க செத்துது ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்க செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் உங்களை புதைக்கல, அவ்வளவுதான். உதைக்கணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் அரேஞ்ச் பண்றேன். அவரு வந்து நாக்களை எரிச்சிருவாரு. கூலி படம் ரஜினியும் அவரும் ஓகே கூட்டலிங்க. அடுத்து நீங்க சொல்லுங்க டிடி, என்ன நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இறந்துட்டோம்னா நம்ம எங்க போவோம்? ரியலா கேட்டீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஏப் பண்ணுவேன். நான் ஏப் பண்ணலாமா? பண்ணலாம், தாராளமா. யாரு நம்ம இந்த உலகத்துல நம்ம பிறந்ததுக்கான யூஸ் என்ன, ஏன் வந்து இங்க நம்ம இருக்கோம், ஏன் இந்த உலகம் இருக்கு, ஏன் இந்த கேலக்சி இருக்கு, யூனிவர்ஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன, கிறிஸ்டியானிட்டியோடையும் அண்ட் ஆல்சோ பகவத்கீதால வந்து சொல்றதும் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளா. என்னன்னா வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா சொல்றதோட நான் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு
டாடா சென்டர் இதுதான் என்னுடைய டாஸ்க், இது நான் செஞ்சுட்டு வர போறேன்னு டாடா சென்டர்கிட்ட சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு வந்து நம்ம வருவோம். வந்துட்டு இங்க நம்மளுடைய டாஸ்க வந்து சரியா செஞ்சுட்டு என்ன டாட்டா நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாட்டாவை எடுத்துட்டு திரும்ப நம்ம அந்த டாட்டா சென்டருக்கு போயிரும். அந்த டாட்டா சென்டர் தான் ஹெவனு, இந்த உலகம் தான் வந்து ஹெல். மீன் ரீஇன்கார்னேஷன் ஒரு கான்செப்டும் வந்து இதுல என்ன வருது. இது பாக்க எப்படி இருக்குன்னா லைட்டா அந்த கல்கி படம் வர மாதிரி இருக்கு அப்படியே லைட்டா. பிரபாஸே வந்து கர்ணனோட ஒரு மறுஜென்மன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே, சோ இது பேசிக்கா வந்து இது பகவத்கீதாலா? இது பகவத்கீதையில அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே பார்ட்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கிருஷ்ணா, லார்ட் கிருஷ்ணா. அவரு தான் வந்து எல்லாம் தெரிஞ்சவர், ரைட்டா? இதுதான் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டிலும் கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அவங்க ரீஇன்கார்னேஷனை பத்தி எதுவும் சொல்ல கிடையாது. நல்லாக பாருங்க, நான் தான் கிருஷ்ணர். நன்றாக பார், என்னையா யார் என்று தெரியவில்லை. இத பத்தி நம்ம கமெண்ட் பண்ணா காவி கலர்ல துணியை போட்டுட்டு தலையில நாமத்தை போட்டுட்டு அடிக்க வருவாங்க. ஒரு டாட்டா சென்டர்ல வந்து அவர் வந்து நம்ம திரும்ப போறப்ப நம்ம டாட்டா சென்டர்ல இருந்து சேஃபா அவருக்கு கீழே வந்து அவருக்கு இணங்கின வாழ்க்கையை நம்ம வந்து சந்தோஷமா வாழ போறோம். ஆனா அவர் நம்மளுக்கு இங்க டாஸ்க் கொடுத்திருக்காரு, அந்த டாஸ்க் நம்ம ஏத்துட்டு வரோம் அப்படின்னு வந்துட்டு இங்க நம்ம வந்து வேற விஷயத்த பண்ணிட்டு வேற தவறுகளை பண்ணிட்டு நம்ம வந்து கடவுள் வந்து குத்தம் சொல்றது வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் டாஸ்க் இருக்கு பெண்டிங்ல. சோ நம்ம வந்து திரும்ப ரீஎன்கார்னேட் பண்ணுவோம் அந்த கான்செப்ட்ல தான் சொல்றீங்க. ரைட். நம்ம இன்னொரு மனுஷனை வந்து நம்ம கஷ்டப்படுத்துறோம்னா டெக்னிக்கலி நம்ம நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறோம். நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன். என்னைக்காச்சும் ஒரு நாய் இன்னொரு நாய் அடிச்சு பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன் ஜி. அது கடிச்சுக்கும் ஜி, விளாட்டுக்கு தொண்டையை கிழிக்காது. கோவிட்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவசி உடம்புல ஏத்தி எல்லாத்தையும் சாவடிக்காது. நீ பாருங்களேன். நான் உங்க 2 பேர்த்திட்ட இன்னொரு கேள்வி கேட்க போறேன். இன்கேஸ் வந்து இந்த நாள்ல நீங்க இறந்து விடுவீர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்க வாழ்க்கைய வித்தியாசமா வாழ்வீங்களா இல்ல எப்போதும் போல வாழ்வீங்களா? கொஞ்சம் விசித்திரமா வாழ்வேன். நீ விசித்திரமா தான் எனக்கு தெரியும், அதை தெளிவா சொல்லு. உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்டெராய்ட்ஸும் என் உடம்புல குத்திப்பேன். நல்லா பெருசா இடி செத்து போயிருவேன். எப்படி செத்து போறேன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு நான் வந்து இப்படி செத்து போயிருவேன். வெஸ்த குடிச்சு செத்தான்னா கல்யாணம் பண்ணி செத்தான அப்படின்றியா? இதுல என்ன வருத்தமா இருக்குன்னா உங்க பொணப்பெட்டியை தூக்கும் அந்த 4 பேர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. சரித்திரம் பேசும், இவன் பொணப்பெட்டி தூக்குறதுக்கு ஒரு கிரேனே வந்துச்சு அப்படின்னு. ஆமா, அவருக்குன்னு வந்து தனியா அளவெடுத்து பொட்டி செஞ்சாங்க அப்படின்னு. அவரோட ஷோல்டர் உள்ளுக்கு வைக்க முடியல. நீங்க சொல்லுங்க டிடி. ஒருவேளை நாளைக்கு செத்துருவேன் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு பிடிச்சமானவங்க கூட வந்து கொஞ்ச நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள வந்து மைண்ட் ஃபக் பண்ணிட்டு போயிருவேன். ஒருவேளை நாளைக்கு நான் இல்லாம போயிட்டேன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டயலாக் எடுத்து விட்டு அப்புறம் நாளைக்கு நான் இல்லாம போயிடுவேன். அவங்கள வாழ்க்கை ஃபுல்லா கில்ட்டிலே வந்துட்டு வாழ வைப்பேன். நீங்களாம் செத்ததுல தப்பே இல்லடா. செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து இல்லாட்டி என்னுடைய நண்பர்கள் நீங்களாம் இருக்கீங்க பாத்தீங்களா, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தாண்டா அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து என்னுடைய ஆசை. நீங்க சொல்லுங்க. நல்ல ஆடம்பரமா இலுமினாட்டி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ எனக்கு வந்து தெரிஞ்சிடும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது. ஆல் ஐ நோ பானிபூரி கடைகள் அதிகரிச்சிருச்சு, பஜ்ஜி கடையை காணோம். இப்படி ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கான்ஸ்பிரசிய, அதாவது நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு சிமுலேஷன். சோ நம்ம இறந்துட்டோம்னா வந்து ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிட்டோம். ஆரம்பத்துல கேக்குறப்ப நான் ஐயோ சிமுலேஷன், எல்லாமே சிமுலேஷன், அப்ப நம்ம எதுவுமே ரியல் இல்லையா அப்படின்னு நானும் பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கடத்துக்கு அப்புறம் சரி இருந்துட்டு போகுது சிமுலேஷன். நான் கேம் விளாடுறப்ப நான் வந்து லார்பிங் பண்ணிட்டு தான் இருக்கேன், லைஃப் ஆக்ஷன் ரோல் பிளே பண்றேன். நான் ஜிடி விளாடுறப்ப நான் வந்து நீ என்னோட செல்ஃப வந்துட்டு நான் வந்து சிஜிஎஃப் நான் வாழ்ந்துட்டு போறேன் இருக்கிற வரைக்கும். என்ன அந்த சீட் கோட்லாம் வந்து கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றீங்களா? பேட் யூசரை மட்டும் நல்லா லக்ஸரியஸா வாழ்றீங்க. எங்களை மாதிரி காசு இல்லாத பிளேஸ்க்கு என்ன பண்றது? அதனால கொஞ்சம் காசு அந்த விஷயத்த கொஞ்சம் குறைச்சு ஃப்ரீயா நிறைய விஷயங்களை தரணும் அப்படின்றத மட்டும் டெவலப்பர் கிட்ட வந்து வேண்டுகோளா விட்டுக்கிறேன். நீங்க கொஞ்சம் ட்ரையல் வச்சு வச்சு கொடுங்கடா ஒரு 3 நாளுக்கு. நீங்க நினைக்கிறீங்க என்ன சொன்னீங்க? எப்ப பார்த்தாலும் இதே கேள்வி கேக்குறா? இல்ல யோசிச்சு பாத்துட்டு இருந்தேன். காலையில ஒரு ரீல் பார்த்தேன், அப்பா வரண்டா அது மண்டல ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு. அப்பா வரண்டா அப்பா வரண்டா அப்பா எவ்ரிவேர் அப்பா ஜெட்டி அப்பா பண்ணி எவ்ரிவேர் அப்பா. All I wanna say is அப்பா never come back. ஓகேவா? ரிட்டைர்மெண்ட்க்கு நிறைய டைம் செலவு பண்றோம், ஆனா கொஞ்சம் கூட சாவை பத்தி யோசிக்க மாட்டோம். இன்னைக்காச்சும் சாவை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அப்படி என்ன யோசிச்சீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. நம்ம மொபைல் இவரு பாருங்க யாருக்கிட்டும் பேசுறாரு, ஆனா யாருக்கிட்ட பேசுறாரு அவர் திடீர்னு ரிஷிபீடியாவா மாறிடுறாரு. இது வந்து ஆஃப் த டாபிக்கா கூட இருக்கும். இந்த ஆன்டி கிரைஸ்ட்னு வந்து சொல்றாங்க, ரைட்டா? ஆமா, யாரு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கான தேடல் இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க ட்ரம்பா இருக்கலாம், மிஸ்டர் பீஸ்டா இருக்கலாம்,
லியோதாஸா இருக்கலாம். ஒரு கான்ஸ்பிரசி என்னன்னா, இந்த ஆன்டி கிரைஸ்ட் என்பது ஏஐ. ஆன்டி கிரைஸ்டான கேரக்டரிஸ்டிக்ல வந்து 10 பொருத்தமும் வந்து ஏஐக்கு பக்காவா பொறுத்தது. என்னன்னா வந்து அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஆன்டி கிரைஸ்ட் மொத உலகத்துக்கு வர்றப்ப அவன் வந்து பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி வருவான். அவன் வந்துட்டு வர்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா வந்து நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்வான், நிறைய மிராக்கிள்ஸ் செய்வான். ஆளுங்க எல்லாரும் ஆரம்பத்துல நம்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு முத்திரையை அடிப்பான். அந்த முத்திரையை அடிச்சதுக்கு அப்புறம் அவனை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? எல்லாம் பொருத்தமும் பக்காவா பொருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த முத்திரைங்கிறது வந்துட்டு நம்ம ஈலான் மஸ்க் தயாரிக்கிற அந்த ஒரு பிரெயின் சிப்பு அதுவாக இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு கான்ஸ்பிரசியா இருக்கு. அது வந்து எப்படி வந்து நம்ம கிட்ட கட்டாயப்படுத்தி இந்த ஊசியை போட வச்சாங்களோ, இந்த ஊசியை போடாட்டி நீங்க வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி வந்து இந்த சிப்பையும் வந்து கட்டாயப்படுத்தி வேற வழி இல்லாம மண்டைக்குள்ள ஏத்துவாங்க. அது ஏத்துனாதான் நம்ம மத்த வாழ்க்கைகளை வந்து வாழ முடியும், வேலைக்கு எல்லாம் போக முடியும் அப்படின்ற கட்டாயத்துல வர்றப்ப நம்ம எல்லாரும் சிப்பை போட்டதுக்கு அப்புறம் நம்ம மூளையோட கான்சியஸ்னஸ் வந்து ஹைஜெக் பண்ணி ஏஐ தான் ஆன்டி கிரைஸ்ட் ஆக போகுது அப்படின்றது வந்து ஒரு கான்ஸ்பிரசியா இருக்கு. நம்ம பிறப்பு எடுக்கிறதே வந்து ஒரு அணுல இருந்து தான், கடவுளோட ஒரு அணுல இருந்து அந்த மெமரியை கலெக்ட் பண்ணி திருப்பி போய் நம்ம சேர்க்கிறோம் அந்த விஷயத்தை. டெக்னிக்கலி ஆன்டி கிரைஸ்ட் நியூரோலிங்கோட கான்செப்ட் இது தானே, மண்டக்குள்ள சிப் வச்சு அந்த கான்சியஸ்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கேள்வி கேட்கும்போது நான் ஜோன் அவுட் ஆகணும்ல, அதுக்கு காரணம் கூட ஆன்டி கிரைஸ்ட் தான். ஆன்டி கிரைஸ்ட் வர்றது வந்து யாருக்கு நல்லதுன்னா, இந்த ஜூயிஷ் காரங்களுக்கு நல்லது. ஏன்னா வந்து அந்த ஆன்டி கிரைஸ்ட் தான் இவங்களுடைய அடுத்த இதுல மெசேஞ்சர்னு வந்து அந்த ஜூயிஷ் அவங்க கம்யூனிட்டி வந்து நம்புது. இப்போ டெக்னிக்கலி வந்து அவர் வந்துட்டாருன்னா அவங்க ஊர்ல வந்து 3 ரெட் கலர் மாடை வந்துட்டு பலி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க ஆல்ரெடி பலி கொடுத்ததை வந்து போட்டோ புடிச்சு போட்டிருக்காங்க. சோ ஆல்ரெடி பலி கொடுத்துட்டாங்கன்னா அப்ப ஆன்டி கிரைஸ்ட் வந்துட்டாருன்னு அர்த்தம். ஆமா, அதே டைம்ல தான் நாங்களும் ஸ்பான் ஆயிருக்கோம். அப்ப இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மாதா பிதா குரு 5 அடி கேங்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் தான் தெய்வம். ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. இப்ப உங்களுக்கு புரியாது. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்ப எதுவுமே வழி இல்லையே, நம்மளை காப்பாத்த யாருமே இல்லையேன்னு சொல்றப்ப உங்க ஃபீடுல 5 அடி கேங்ஸ்டர்ஸ் வீடியோ வரும். ஆளுக்கு ஒரு தியரி சொன்னீங்க. ஒரு டிடி சொன்னாரு ரீஇன்கார்னேஷன் சொன்னாரு, நான் வந்து குவாண்டம் இம்மார்டாலிட்டி அப்படின்னு. இன்னொன்னு விஷயத்த மறந்துட்டீங்க பாத்தீங்களா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பேயா மாறுறோம் அப்படின்றாங்க. அப்ப அந்த பேசிஸ்ல பார்த்தா இந்த ஹெல்லு ஹெவனு அப்ப அந்த டைம்ல அது எங்க போகுது? அது வந்து நான் நினைக்கிறேன் டெக்னிக்கலி வந்து மேலேயும் போக முடியாம இங்கேயே வந்து ட்ராப் ஆகிட்டு அந்த மாதிரி இருக்கிற டாத்தா அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப என்ன உங்களுக்கு அதான் சந்தேகமா? அடுத்த எபிசோட்ல யம தர்ம ராஜாவையோ அவர் யாரு இந்திரனையும் கூட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணி முடிச்சிடும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்த்தேன். நான் வந்து செத்துருப்பேன்னு வச்சுங்களேன், உண்மையிலேயான்னு தெரியல. ஆனா கமெண்ட்ஸ் படிக்கிறப்ப எல்லாரும் கதர்னாங்க. ஒரு ஸ்ட்ரீமரா யூடியூபரான்னு தெரியல. அவன் வந்து இந்த டார்க் வெப்ல இருந்து வந்து ஒரு ஜாமான் ஆர்டர் பண்ணிருக்கான். இது ரீசெண்டா நடந்தது. அது நிறைய இது ஃபேக்கா இருக்கு. ஆனா ஆர்டர் பண்ண ஜாமான் ஒரு வந்து மாஸ்க் ஒண்ணு வந்திருக்கு. அந்த மாஸ்க் வந்து ஸ்கிரீன்ல காட்டி விட்டான். ரைட்டா? அந்த மாஸ்க் வந்துட்டு சவுத் அமெரிக்கால ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு இண்டிஜினஸ் பீப்புள் வந்து பிராக்டிஸ் பண்ற ஒரு போமோ மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த மாஸ்க் யாரு பாக்குறாங்களோ அவங்க வாழ்க்கை வந்து நாசமாயிருமா. டெக்னிக்கலா வந்து இந்த கேமரால காட்டி கேமரால பார்த்த எல்லா வாழ்க்கையும் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றது வந்து கமெண்ட்ல வந்து கதறினாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ற விடுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸ் முதல்ல திறந்து படிச்சேன். அது வந்து என்னோட பழக்க தோசைன்னு வச்சுங்களேன். ஓகே, அப்ப நான் அந்த படத்தை பாக்கல. ஆனா போட்டுவீங்க எல்லாரும் கதுறாங்க, நீ ஏன்டா அதை சென்சர் பண்ணாம போட்ட. அந்த வீடியோ பாக்குறவனுக்கு வந்து என்ன வந்து ஒரு புனித சக்தி வந்து தடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன். கருப்பம் காப்பாத்திட்டாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த வந்து நம்மளோட பேய் எபிசோட்ல நம்ம அந்த வீடியோ பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் வரப்போதான்றது நம்மளுக்கு எபிசோடா நிறைய கதை வரப்போகுது பேய் எபிசோட்க்கு. காலு ரிகவர் ஆகிட்டு இருக்கு எனக்கு. ஐயா, என் வாழ்க்கை 13 வருஷம் கழிச்சு இப்பதான் போயிட்டு இருக்கு நல்லா.